இப்ப அதிகமா வந்து அப்ப மாற வேண்டியது பெண் வீட்டார்கள் தான் இல்லையா? இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல மாற வேண்டியது பெண் வீட்டார் தான். ம். ஏன்னா இப்ப நீங்க ரிதன்யா நீங்க கேஸே கூட எடுத்துக்கோங்க. அவங்க அப்பா வந்து அவ்வளோ போட்டு கட்டி குடுத்து அந்த ப்ரைடா காட்டி பண்ணதுதான் என்ன கேட்டா தப்பு. இப்ப என்ன படிக்க வைக்கிறாங்க. என் பொண்ணை நான் படிக்க வச்சிருக்கேன். ஒரு நல்ல ஹேபிட்ஸோட நான் வளர்த்திருக்கேன். என் பொண்ணு ஏர்ன் பண்றா. அந்த பொண்ணு எனக்கு கூட என் ஃபேமிலிக்கு காட்டினாலும் பரவாயில்ல. உங்க ஃபேமிலிக்கு கொடுத்தா ஓகே. இதை தாண்டி டவுரி கேட்காதீங்க. அப்படின்றத நம்ம ஸ்ட்ரைட்டா இப்ப ஏன்னா பெண்களுக்கு தான் டிமாண்ட் அதிகம். அப்படின்னும் போது நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நின்றுட்டோம் அப்படின்னா எதுக்காக நம்ம டவுரி ப்ராப்ளம்ஸ்குள்ள போறோம். பட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. ஏன்னா லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்னும் போது எதுவுமே வேணான்னு சொல்லி கட்டிட்டு போற பசங்க கூட அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏற்படும் போது டக்குன்னு ஒய்ஃப் பக்கம் தான் திரும்புறாங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம டவுரி வந்து அழிஞ்சிரும், போக போக கிராஜுவலா குறையும், இட்ஸ் அன் எவல்யூஷன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. இது வந்து இனிமேவும் வர காலத்துல ஃபியூச்சர்லயும் ப்ரிவைல் ஆயிட்டே தான் இருக்கும் அப்படின்றதான் வந்து நான் நினைக்கிறேன்.